ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நாம் கழிந்த வகுப்பில் பிளாசி போர் மற்றும் பக்சார் போர் பற்றி பார்த்தோம். நல்லா படிச்சிட்டிங்களா? இப்போ நோட்டு பேனாவோட வந்திருக்கீங்களா? ரைட்டு. இன்றைக்கி அடுத்த லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவும் அவரது இரட்டை ஆட்சி முறையும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ராபர்ட் கிளைவ் யார், எங்கே பிறந்தார், எப்போ இந்தியாவுக்கு வந்தார், எதுக்காக இந்தியாவுக்கு வந்தார், கர்நாடக அரசியலில் அவருடைய பங்கு என்ன, வங்காள அரசியலில் அவருடைய பங்கு என்ன, வங்காள கவர்னராக 2 முறை பொறுப்பேற்றிருந்தார். அப்போது அவர் வங்காள அரசியலில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்காக என்னென்ன சலுகைகளை உரிமைகளை பெற்றார், எவ்வாறு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வளர உதவினார், அப்புறம் எப்போ இங்கிலாந்துக்கு போனார், எப்போ இறந்து போனார் அப்படிங்கிறடைய அவருடைய வாழ்க்கை வரலாறையும், அவர் இந்தியாவில் அறிமுகப்படுத்திய அந்த இரட்டை ஆட்சி முறை, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை எவ்வாறு ஒரு மக்களுக்கு தீமை பயக்கும் ஒரு ஆட்சியாக அமைந்தது அப்படிங்கிறத பற்றியும் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சிலபஸ் வச்சுருக்கீங்களா? சிலபஸில் பாருங்கள், ராபர்ட் கிளைவ் அண்ட் த டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ராபர்ட் கிளைவும் இரட்டை ஆட்சியும். ராபர்ட் கிளைவுடைய இளமை வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவர் 1725ஆம் ஆண்டு மேற்கு இங்கிலாந்தில் உள்ள ஷார்ப்ஷயர் என்ற இடத்தில் பிறந்தார். மேற்கு இங்கிலாந்தில் உள்ள ஷார்ப்ஷயர் என்ற இடத்தில் பிறந்தார். அவர் இளமையிலே நோயுற்றவராக இருந்தார். என்றாலும் கூட உடல்நலம் தேறி தன்னுடைய 17வது வயதில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு பணியாளராக சேர்கிறார். சேர்ந்துவிட்டு அடுத்த ஆண்டே இந்தியாவிற்கு அவர் அனுப்பப்படுகிறார். ஜார்ஜ் கோட்டையில் ஒரு எழுத்தராக பணியாற்றினார். சென்னையில் உள்ள ஜார்ஜ் கோட்டையில் ஒரு எழுத்தராக பணியாற்றினார். அப்பொழுது அவருடைய ஒரு வருட சம்பளமே எவ்வளவுன்னா 5 பவுண்டு தான். 5 பவுண்டு தான் அவருடைய ஒரு வருட சம்பளம். ஆனால் அவர் அயோத்தி நவாபிடம் எவ்வளவு பரிசு தொகையை பெற்றார்? 50 லட்சம். ஞாபகம் வச்சுங்க, 50 லட்சம் பவுண்டை போர் இழப்பீடாக பெற்றார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1746ஆம் ஆண்டு டியூப்ளே சென்னையை கைப்பற்றிய போது இவர் மாறுவேடம் கொண்டு கடலூருக்கு தப்பி சென்றார். கடலூரில் ஆங்கிலேயருக்கு சொந்தமாக இருந்த அந்த டேவிட் கோட்டையில் தங்கியிருந்தார். ராபர்ட் கிளைவ், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு எழுத்தராக அவர் பணிபுரிந்தாலும் கூட அவருக்கு படை பயிற்சியும் அரசியல் பயிற்சியும் கிடைத்ததுன்னு சொன்னவங்கள்ட்ட ஏற்கனவே உள்ள கிளாஸில். அவர் தனது படை பயிற்சி யாரிடம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் லாரன்ஸ் என்ற ஒருவரிடம் பெற்றுக்கொண்டார். ஜெனரல் லாரன்ஸ் என்ற இராணுவ அதிகாரியிடமிருந்து படை பயிற்சியை பெற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய அரசியல் பயிற்சியை யாரிடம் பெற்றுக்கொண்டார்? சென்னையின் ஆளுநராக இந்த சாண்டர்ஸ் என்பவரிடம் பெற்றுக்கொண்டார். இவ்வாறு அரசியல் பயிற்சியையும் இராணுவ பயிற்சியையும் ஒருங்கே அவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய இராணுவ பணி எப்பொழுது தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1748ஆம் ஆண்டு. 1748ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் பாண்டிச்சேரியை முற்றுகையிடுவதற்காக செல்கிறார்கள். அப்பொழுது ராபர்ட் கிளைவும் அந்த படை நடத்தி சென்று பாண்டிச்சேரியை முற்றுகையிடுகிறார். அந்த டைமில் தான் முதல் கர்நாடக போர் வேலாசப்பேல் உடன்படிக்கையின்படி முடிவடைந்தது. எனவே ஆங்கிலேயர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றாமல் திரும்பி வந்து விடுகிறார்கள். இப்படி கர்நாடக அரசியலில் ராபர்ட் கிளைவ் நுழைகிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1751ஆம் ஆண்டு இந்த 2வது கர்நாடக போர் நடந்து கொண்டிருக்கும் போது அன்வாருதீன் கொல்லப்பட்டு விடுகிறார். அவருடைய மகன் முகமது அலி திருச்சி கோட்டையில் சென்று பதுங்கிக் கொள்கிறார். அவரை துரத்தி கொண்டு சந்தா சாஹிப் திருச்சிக்கு சென்று விடுகிறார். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி 1751ஆம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் ஒரு சிறு படையோடு சென்று ஆற்காட்டை கைப்பற்றி விடுகிறார். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எனவே தான் ராபர்ட் கிளைவ்
ஹீரோ ஆஃப் ஆர்காட், ஆர்காட்டின் வெற்றி நாயகன் என்று புகழப்பட்டார். அப்படி ஆர்காட்டை கைப்பற்றி விட்டு அவர் சந்தா சாஹிப்பை துரத்தி சென்று 1752 சந்தா சாஹிப்பையும் கொன்றார். சந்தா சாஹிப்பை கொன்றுவிட்டு முகமது அலியை ஆர்காட்டின் நவாபாக அறிவித்தார். அதன் பிறகு இப்படி ராபர்ட் கிளைவ் ஆர்காட்டை கைப்பற்றியதாலும் சந்தா சாஹிப்பை கொன்றதாலும் முகமது அலியை ஆர்காட்டின் நவாபாக நியமித்ததாலும் ஆர்காட்டு அரசியலில் ஆங்கிலேயர்களின் கை ஓங்கியது. எனவே சென்னையில் இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள், அந்த டைரக்டர்கள் என்ன பண்ணுறாங்க, ராபர்ட் கிளைவை சென்னை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக குழு உறுப்பினராக நியமிக்கிறார்கள். He became the council member of East India Company of Chennai. அதன் பிறகு 1756 அவர் டேவிட் கோட்டையின் துணை ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். கடலூரில் ஆங்கிலேயருக்கு சொந்தமாக ஒரு கோட்டை இருந்தது இல்லையா, அந்த டேவிட் கோட்டையின் புனித டேவிட் கோட்டை, அந்த கோட்டையின் துணை ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். இவ்வாறு கர்நாடக அரசியலில் ராபர்ட் கிளை கால் பதித்து தனது முதல் வெற்றியை பெற்றார். அதன் பிறகு அவர் வங்காளத்துக்கு அனுப்பப்பட்டார். ராபர்ட் கிளை எப்படி வங்காளத்துக்கு போனார், எப்படி அந்த பிளாசி போரை நடத்தினார் அப்படிங்கிறத கழிந்த வகுப்பில் பார்த்தோம். அந்த இருட்டறை துயர நிகழ்ச்சி ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. பிளாசி போர் ஏற்பட ஒரு திருப்புமுனையாக அமைந்த நிகழ்ச்சி என்னன்னா அந்த இருட்டறை துயர நிகழ்ச்சி, பிளாக் டோல் ட்ராஜடி இல்லையா. வங்காள நவாப் சிராஜுத்தௌலா என்ன பண்ணுறாரு, 146 ஆங்கிலேயர்களை ஒரு இருட்டறையில் அடைத்து வைக்கிறார். ஓரிரவு அவர்கள் அனைவரும் ஒரே அறையில் இருந்தால் ஆக்சிஜன் கிடைக்காமல் மூச்சு திணறி காற்று கிடைக்காமல் திணறி இறந்து போகிறார்கள். 123 பேர் இறந்து போனாங்க. 23 பேர் தான் உயிருடன் மீட்கப்பட்டார்கள் பார்ப்பாங்க. இந்த இருட்டறை துயர நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட உடனே ராபர்ட் கிளைவ் தலைமையில் ஒரு படையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கல்கட்டாவிற்கு அனுப்பி வைக்கிறது. அப்படி கல்கட்டா சென்ற ராபர்ட் கிளைவ் 1757 ஜனவரி மாதம் கல்கட்டாவை கைப்பற்றுகிறார். பிறகு 1757 மார்ச் மாதம் சந்திரநாகூர் என்ற பகுதியை கைப்பற்றுகிறார். சந்திரநாகூரை கைப்பற்றி விட்டு அங்கே என்ன பண்ணுறாரு, சிராஜுத்தௌலாவின் தளபதி மிர்ஜாஃபரை தனது சூழ்ச்சி வலையில் விழச் செய்து அவருக்கு நவாப் பதவியை தருவதாக வாக்களித்து அந்த பிளாசி போர் நடக்கும்போது போரிடாமலேயே மிர்ஜாஃபர் தனது படையோடு விலகி சென்று விடுகிறார். எனவே சிராஜுத்தௌலா தோற்கடிக்கப்பட்டு சிராஜுத்தௌலா கொல்லப்படுகிறார். இந்த பிளாசி போர் நடந்ததெல்லாம் பார்த்தோம். 23 ஜூன் 1757. அப்படி பிளாசி போரில் ராபர்ட் கிளைவ் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, மிர்ஜாஃபரை வங்காளத்தின் நவாபாக நியமிக்கிறார். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ராபர்ட் கிளைவை வங்காளத்தின் ஆளுநராக நியமித்தார்கள். 1757 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ராபர்ட் கிளைவை வங்காளத்தின் ஆளுநராக நியமித்தார்கள். அப்படி ஏற்கனவே புனித டேவிட் கோட்டையின் துணைநிலை ஆளுநராக இருந்த ராபர்ட் கிளைவ் இப்பொழுது பிளாசி போரை வென்றெடுத்ததால் அதுக்கு பரிசாக அவருக்கு கிடைத்தது தான் அந்த ஆளுநர் பதவி. அப்படி வங்காளத்தின் ஆளுநராக ராபர்ட் கிளைவ் 2 முறை பணியாற்றினார். ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1757 60 வரை அவர் வங்காளத்தின் ஆளுநராக செயல்பட்டார். அதன் பிறகு இங்கிலாந்துக்கு திரும்பி சென்று விடுகிறார். பிளாசி போர் நடக்கும்போது ராபர்ட் கிளைவ் பக்சார் போர் நடக்கும்போது ராபர்ட் கிளைவ் இந்தியாவில் இல்லை. அந்த பக்சார் போர் முடிந்த பிறகு தான் அவர் இங்கிலாந்துலேருந்து திரும்பி வருகிறார். அப்படி திரும்பி வந்த பிறகு 1765 67 வரை மீண்டும் அவர் 2வது முறையாக வங்காளத்தின் கவர்னராக செயல்பட்டார். இவ்வாறு 2 முறை 1757 60 வரை முதல் முறையாக வங்காளத்தின் ஆளுநராக செயல்பட்டார். 2வது 1765 67 வரை வங்காளத்தின் ஆளுநராக செயல்பட்டார். இப்படி ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, வங்காளத்தின் ஆளுநராக செயல்படும் போது அவர் என்னென்ன அரசியல் முடிவுகளை எடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது 1757 மிர்ஜாஃபரை வங்காளத்தின் நவாபாக நியமித்தார். பிறகு 1759 முகலாய அரசர் 2ஆம் ஷா ஆலம் பீகாரை தாக்கினார். அப்போது ராபர்ட் கிளைவ் அங்கே படையோடு சென்று அந்த பீகார் முற்றுகையை முறியடித்து மிர்ஜாஃபரின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தினார். அதிகாரத்தை வலுப்படுத்தினார். அவருக்கு பாதுகாப்பை வழங்கினார். மிர்ஜாஃபருக்கு பாதுகாப்பை வழங்கினார்.
பிறகு அந்த வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா சின்சூரா என்ற இடத்தில் கொஞ்சம் டச்சுக்காரர்கள் இருந்தாங்க. டச்சுக்காரர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 1623ஆம் ஆண்டு அம்பாயனா படுகொலைக்கு பிறகு அவர்கள் இந்தியாவை விட்டு இந்தோனேஷியா சென்று விட்டார்கள். அங்கே வாணிபம் செய்ய தொடங்கினார்கள் பார்த்தாங்க. சில இடங்களில் இருந்தாங்க. அதில் ஒன்று சின்சூரா என்ற இடம் வங்காளத்தில். அப்போ டச்சுக்காரர்கள் அங்கே இருக்கக்கூடாது, இருந்தாது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, 1759ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த சின்சூராவில் இருந்த டச்சுக்காரர்களை எல்லாம் பிடேரா என்ற போர்க்களத்தில் தோற்கடித்து சின்சூராவை கைப்பற்றினார். வங்காளத்தில் சின்சூரா என்ற இடத்தில் டச்சு காலனி ஆதிக்கம் இருந்தது. அங்கே இருந்த டச்சுக்காரர்களை பிடேரா என்ற போர்க்களத்தில் தோற்கடித்து சின்சூராவை கைப்பற்றினார். அதே போல் 1759ஆம் ஆண்டு 3வது கர்நாடக போர் இங்கே நடந்து கொண்டிருக்கும் போது ராபர்ட் கிளைவ் உடனடியாக இந்த போரில் கலந்துக்கு அங்கே ஓடி வரல. ஏன்னா அவர் அங்கேருந்து வந்துட்டான்னா வங்காளம் பறி போயிடும். ஆனால் அங்கேயே தனது படையோடு அவர் தங்கியிருந்து விட்டு என்ன பண்ணுறாரு, கலோனல் ஃபோர்டே என்பவரை, ஃபோர்டே என்ற ஒரு தளபதியை என்ன பண்ணுறாரு, கர்நாடகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்து வடசர்க்கார் என்ற பிரெஞ்சு பகுதியை அவர் கைப்பற்றினார். பிரெஞ்சுக்காரர்களுக்கு சொந்தமான வடசர்க்கார் என்ற ஒரு பகுதியை அந்த ஃபோர்டே மூலமாக கைப்பற்றினார். பிறகு பார்த்தீங்கன்னா 1860ஆம் ஆண்டு 3வது கர்நாடக போர் நடந்து கொண்டே இருக்கும்போது ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்துக்கு திரும்பி சென்றார். 1760 ஜூலை மாதம் அவர் இங்கிலாந்துக்கு திரும்பி சென்றார். அப்படி இங்கிலாந்துக்கு திரும்பி சென்ற ராபர்ட் கிளைவை அந்த நாட்டு அரசரும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி டைரக்டர்களும் அன்போடு வரவேற்றார்கள், அவரை உபசரித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்தியாவில் அவர் பிளாசி போரை வென்றெடுத்ததும் கர்நாடகத்தில் ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தை நிலைநாட்டியதற்கும் பரிசாக அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டது. 1761ஆம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் ஆங்கில பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். He became the MP of British Parliament. அப்பொழுது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் வில்லியம் பிட் ராபர்ட் கிளைவை புகழ்ந்து தள்ளினார். எப்படி? இஸ் a heaven born general, சொர்க்கத்தில் பிறந்த ஒரு தளபதி என்று ராபர்ட் கிளைவை இங்கிலாந்தின் பிரதமர் பாராட்டினார். ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், வங்காளத்தில் கோல்வெல் என்பவரும் வான் சிட்டாட் என்பவரும் ஆளுநராக இருந்தார்கள். கோல்வெல், வான் சிட்டாட் 2 பேருமே கொஞ்சம் திறமையற்றவர்கள் தான். இந்த 2 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, மிர் ஜாஃபரை மாற்றிவிட்டு மிர் காசிமை கொண்டு வந்தார்கள். மிர் காசிம் அவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்கல, அவர்களுக்கு கட்டுப்படலை. அது மட்டுமல்ல, பக்சார் போரை நடத்தினார். ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பக்சார் போரை நடத்தியதால் கோபமுற்ற ஆங்கிலேயர்கள், அந்த ஆங்கில ஆளுநர்கள் என்ன பண்ணுறாங்க, மிர் காசிமை பதவி நீக்கம் செய்துவிட்டு மிர் ஜாஃபரை மீண்டும் வங்காளத்தின் நவாபாக நியமித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்படி வங்காளத்தில் நிலைமை மோசமாகிட்டே இருந்தது, நிர்வாகம் சீர்கெட்டு போயிட்டது. இதை அறிந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியரை மீண்டும் ராபர்ட் கிளைவை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படி 1765ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு வந்த ராபர்ட் கிளைவ் 2வது முறையாக வில்லியம் கோட்டையின் ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1765ஆம் ஆண்டு மே மாதம் வில்லியம் கோட்டையின் ஆளுநராக 2வது முறையாக ராபர்ட் கிளைவ் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்படி பொறுப்பேற்ற கையோடு அவர் என்ன பண்ணுறாரு, அலகாபாத் உடன்படிக்கையினை செய்து கொண்டார். 1765ஆம் ஆண்டு அலகாபாத் உடன்படிக்கை 2 உடன்படிக்கையாக செய்து கொள்ளப்பட்டது. ஒரு உடன்படிக்கை முகலாய அரசர் ஷா ஆலமுடன் செய்து கொள்ளப்பட்டது. 2வது உடன்படிக்கை அயோத்தியின் நவாப் ஷூஜா உத்தவ்லாவுடன் செய்து கொள்ளப்பட்டது. இந்த 2 உடன்படிக்கையின் விளைவாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஏராளமான நன்மைகள் கிடைத்தது. என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக 2ஆம் ஷா ஆலம் ஆங்கிலேயருக்கு திவானி உரிமையை வழங்கினார். திவானி உரிமை என்றால் வரி வசூலிக்கும் உரிமை. வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய 3 மாநிலங்களில் வரி வசூலிக்கும் உரிமை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கிடைத்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அயோத்தி நவாப் ஷூஜா உத்தவ்லாவின் அதிகாரத்தை ராபர்ட் கிளைவ் குறைத்தார். எப்படி குறைத்தார்னு பார்த்தீங்கன்னா,
அயோத்திக்கு சொந்தமான 2 மாவட்டங்களை, காரா, அலகாபாத் ஆகிய 2 மாவட்டங்களை அவர்களிடமிருந்து பிடுங்கி என்ன பண்ணுறாரு, ஷா ஆலமுக்கு கொடுக்குறார். ஷா ஆலமின் கையை வலுப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அயோத்தி நவாபுக்கு அந்த அரியணையை மீண்டும் கொடுப்பதற்காக அவரிடமிருந்து 50 லட்சம் பவுண்டு நஷ்டஈடு வாங்கினார். 50 லட்சம் பவுண்டு. அன்னைக்கு அது எவ்வளோ பெரிய தொகை யோசிச்சு பாருங்க. ராபர்ட் கிளைவ் ஒரு எழுத்தராக பணிபுரிந்த போது அவருடைய வருட வருமானம் தான் 5 பவுண்டு. ஆனால் இவரிடம் வந்து நஷ்டஈடாக 50 லட்சம் பவுண்டுகளை வசூலித்தார் ராபர்ட் கிளைவ். அதே போல அந்த அலகாபாத் உடன்படிக்கை என்பது ராபர்ட் கிளைவின் அரசியல் திறமையை வெளிப்படுத்தியது. ராபர்ட் கிளைவின் அரசியல் திறமை, அரசியல் ராஜதந்திரத்தை வெளிப்படுத்துவதாக அது அமைந்தது. பிறகு 1765 67 வரை ராபர்ட் கிளைவ் 2வது முறையாக வங்காளத்தின் ஆளுநராக செயல்பட்டார். அப்பொழுது அவர் ஒரு கொள்கையை கடைபிடித்தார். அந்த கொள்கை என்னவென்றால் ரிங் ஃபென்ஸ் பாலிசி. ரிங் ஃபென்ஸ் பாலிசி என்ற கொள்கையை அறிமுகப்படுத்தினார். இந்த ரிங் ஃபென்ஸ் பாலிசி என்பதற்கு தமிழில் வட்டவேலி கொள்கை, வட்டவேலி கொள்கை அல்லது நான் இன்டர்வென்ஷன் பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன், தலையிடா கொள்கை என்று அதற்கு பொருள் கொள்ளலாம். வட்டவேலி கொள்கை என்றால் தலையிடா கொள்கை. ஆங்கிலேயர்கள் தங்களை சுற்றியோ ஒரு வேலியை உருவாக்கி கொண்டார்கள். தங்களை சுற்றியோ ஒரு வேலியை உருவாக்கி கொண்டார். எதற்காக? கிடைத்த பகுதிகளை வைத்துக் கொள்வோம், அதை மட்டும் பராமரிப்போம். பக்கத்தில் என்ன நடக்கு, அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கக்கூடாது. அந்த வேலிக்குள்ளேயே நம்ம இருந்து நிர்வாகத்தை நடத்திட்டு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் உருவாக்கியதுன்னா இந்த வட்டவேலி கொள்கை. பிற அரசர்களின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடாமல் ஆங்கிலேயர்கள் இந்த கொள்கையை கடைபிடித்து வந்தார்கள். அதனால தான் பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன், நம்ம நான் அலைன்மெண்ட் பாலிசின்னு சொல்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் தற்போது கடைபிடித்து வருகிற நான் அலைன்மெண்ட் பாலிசி, அணிசேரா கொள்கை. அதே போல் ஒரு கொள்கையை ஆங்கிலேயர்கள் முதலில் கடைபிடித்தார்கள். அதற்கு 3 பேர் இருக்கு. ரிங் ஃபென்ஸ் பாலிசி, நான் இன்டர்வென்ஷன் அல்லது லிமிட்டட் லயபிலிட்டி பாலிசி. லிமிட்டட் லயபிலிட்டி பாலிசின்னா கட்டுப்படுத்தப்பட்ட பொறுப்பாண்மை கொள்கை. தங்களுடைய அந்த பொறுப்பை கட்டுப்படுத்தி கொண்டார்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஆனால் எங்கெங்கே பணம் கிடைக்குமோ, எங்கெங்கே கொள்ளையடிக்க முடியுமோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பொறுப்பை கையில் எடுத்துக்கலாம். அதுதான் லிமிட்டட் லயபிலிட்டி பாலிசி என்று அந்த ரிங் ஃபென்ஸ் பாலிசியை நாம் சொல்லலாம். இந்த வட்டவேலி கொள்கை என்பது ராபர்ட் கிளைவால் அறிமுகப்படுத்தப்பட்டு 1765 1798 வரை சர் ஜான் ஷோர் கவர்னர் ஜெனரலாக இருப்பது வரை இந்த கொள்கை இந்தியாவில் கடைபிடிக்கப்பட்டது. ராபர்ட் கிளைவுக்கு பிறகு பார்த்தோம் வெரல்ஸ்ட், கார்டியர், வாரன் ஹேஸ்டிங்ஸ், கார்ன்வாலிஸ், சர் ஜான் ஷோர், இப்படி நிறைய பேர் கவர்னராகவும் கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க. இந்த ஜான் ஷோர் வரைக்கும் இந்த கொள்கை கடைபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்ற வெல்லஸ்லி பிரபுவும் ஹேஸ்டிங்ஸ் பிரபுவும் இந்த கொள்கையை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் 2 பேருமே ஆக்கிரமிப்பு கொள்கை கடைபிடித்தார்கள். யாரெல்லாம்? வெல்லஸ்லி பிரபுவும் சரி, ஹேஸ்டிங்ஸ் பிரபுவும் சரி, தலையிடும் கொள்கை, ஆக்கிரமிப்பு கொள்கையை கடைபிடித்தார்கள். உங்களுக்கு தெரியும், வெல்லஸ்லி பிரபு கொண்டு வந்த ஒரு பிரபலமான திட்டம் பேர் என்ன? துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தார் இல்லையா? அதனால் அவங்க ஆக்கிரமிப்பு கொள்கையை கடைபிடித்ததால் த ரிங் ஃபென்ஸ் பாலிசி கைவிடப்பட்டது. இப்படி ராபர்ட் கிளைவ் ஒரு புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் நிச்சயமாக வலுப்படுத்தினார். ஸ்லோலி பட் ஷுவர்லி த பிரிட்டிஷ் சுப்ரமசி வாஸ் டெவலப்டு இன் இந்தியா. அது அப்படி தான் சொன்னாங்க. ஷுவர்லி, ஸ்லோலி அண்ட் ஷுவர்லி. மெதுவாக தான் இந்த வட்டவேலி கொள்கை காலத்தில் ஆங்கில ஆதிக்கம் வளர்ச்சி அடைந்தது. ஆனால் நிச்சயமாக வளர்ச்சி அடைந்தது. அது காரணம் யார்? ராபர்ட் கிளைவ் தான் அப்படிங்கிறாங்க. அதே போல் சரி, நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் இதில் பார்த்துறோம். இந்த வட்டவேலி கொள்கை ஆங்கிலேயரின் ஆதிக்கம் வளர மெதுவாக வளர உதவியது. ஆனால் நிச்சயமாக அந்த கொள்கை வளர்ச்சி அடைந்தது. அடுத்தபடியாக ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி முறை. ராபர்ட் கிளைவ் டியூவல் கவர்மெண்ட், டியூவல் அட்மினிஸ்ட்ரேஷன் டயார்கி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தார். இதுக்கு 3 பேர் இருக்குது. ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி முறைக்கு ஆங்கிலத்தில் 3 பேர் இருக்குது. டியூவல் கவர்மெண்ட்டுங்கிறாங்க,
டியூவல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறாங்க, டயார்கிங்கிறாங்க. டயார்கின்னா உங்களுக்கு தெரியும், இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது தெரியும். இந்த ராபர்ட் கிளைவ் அறிமுகப்படுத்திய இரட்டை ஆட்சி முறை வங்காளத்தில் எதுவரை செயல்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1765 அவர் 2வது முறையாக கவர்னராக பொறுப்பேற்றார் இல்லையா, அந்த காலகட்டத்திலிருந்து 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்படும் வரை இந்த இரட்டை ஆட்சி முறை வங்காளத்தில் நடைமுறையில் இருந்தது. அந்த இரட்டை ஆட்சி முறைக்கு முடிவு கட்டியது ஒழுங்குமுறை சட்டம் தான். அது நம்ம இனி படிக்க போகிறோம். அப்போ அந்த இரட்டை ஆட்சி முறையில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரட்டை ஆட்சி முறை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1765ஆம் ஆண்டு மிர்ஜாஃபர் இறந்து விடுகிறார். வங்காளத்தின் நவாபாக இருந்த மிர்ஜாஃபர் இறந்து விடுகிறார். அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் நசீம் உத்தவ்லா என்பவர் வங்காளத்தின் நவாபாக நியமிக்கப்பட்டார். மிர்ஜாஃபரின் மகன் நசீம் உத்தவ்லா வங்காளத்தின் நவாபாக நியமிக்கப்பட்டார். நசீம் உத்தவ்லா என்ன பண்ணார்னா, ஹி ரன் த அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்தை நடத்தி சென்றது யார்? நசீம் உத்தவ்லா. நிர்வாகம் யாருடைய கையில் இருந்தது? வங்காள நவாப் கையில் இருந்தது. ஆனால் வரி வசூலிக்கு உரிமை யாரிடம் இருந்தது? ஆங்கிலேயரிடம் இருந்தது. இதுதான் இரட்டை நிர்வாகம் என்பது. பொதுவாக யார் வரி வசூலிப்பாங்களோ அவங்க தான் நிர்வாகத்தை நடத்துவாங்க. அதுதான் முறை. கலெக்டர்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மாவட்டத்தின் அதிகாரி யார்? தலைமை நிர்வாகி யார்? கலெக்டர். கலெக்டர்னா பேர் என்ன? தோஸ் ஹூ கலெக்ட் த டாக்ஸ் இஸ் கால்ட் அஸ் கலெக்டர். வரியை வசூலிப்பவன், மக்களிடம் வந்து வரியை வசூலிப்பவன் தான் கலெக்டர். இன்னைக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர்னு சொல்லுவோம். அப்போ அவர் வரி வசூலிப்பது மட்டும் இல்லை, நிர்வாகத்தை நடத்துகிறார் இல்லையா, அப்படி தானே இருக்கணும். ஆனால் அந்த ராபர்ட் கிளைவின் இரட்டை ஆட்சி முறையில் இப்படி நம்ம பார்க்க முடியாது. நிர்வாக நவாபின் கையில் இருந்தது, வரி வசூலிப்பதை ஆங்கிலேயர்கள் தங்கள் கையில் வைத்துக் கொண்டார்கள். எனவே நிர்வாகம் நடத்துவதற்கு தேவையான நிதியை ஆங்கிலேயர்கள் நவாபுக்கு வழங்கவில்லை. குறைவான நிர்வாகம், குறைவான வருமானம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, குறைவான நிதி கொடுக்கப்பட்டது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் ரொம்ப துயரப்பட்டார்கள். மக்களின் நலன் கவனிக்கப்படவே இல்லை. மக்களின் நலன் கவனிக்கப்படவே இல்லை. வரியை அதிகமாக வசூலித்தார்கள் ஆங்கிலேயர்கள். பசி, பஞ்சம், பட்டினி, ஏழை அப்படின்லாம் அவங்க இரக்கம் காமிக்கல. வரியை கடுமையாக வசூலித்தார்கள். அந்த வரி வசூலிப்பதற்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். வாணிபத்தை மேம்படுத்தினார்கள், கொள்ளை லாபம் ஈட்டினார்கள். மக்கள் நலன் கவனிக்கப்படவில்லை. எனவே நிர்வாகம் சீர்கெட்டு போயிட்டு, வங்காளத்தின் நிர்வாகம் சீர்கெட்டு போயிட்டு, மால் அட்மினிஸ்ட்ரேஷன், சீர்கெட்ட நிர்வாகம் வங்காளத்தில் நடைபெற்றது. இப்படி பொறுப்பை துறந்து அதிகாரத்தை அடைதல் என்ற அந்த கொள்கையை நம்ம இந்த இரட்டை ஆட்சி முறையில் பார்க்க முடியும். பொறுப்பு அவங்க வச்சுக்கல, ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வச்சுக்கல, பணத்தை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. எனவே நிர்வாகம் சீர்கெட்டு போய்விட்டது. நவாபிடம் நிர்வாகத்தை நடத்தி செல்வதற்கே பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் என்ன பண்ணுவார்? இதன் காரணமாக 1870ஆம் ஆண்டு வங்காளத்தில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. மொத்த மக்கள் தொகையில் 1/3 மக்கள் இறந்து போனார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கொடிய பஞ்சம் வங்காளத்தில் ஏற்பட்டது. இப்படி பார்க்கும்போது அரசாங்கம் அந்த மக்களின் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தவும், இந்த சீர்கெட்ட நிர்வாகத்தை மாற்றுவது வங்காளத்தில் உள்ள அந்த லஞ்சம் ஊழல் மிகுந்த சீர்கெட்ட நிர்வாகத்தை மாற்றுவதற்காக தான் 1773ஆம் ஆண்டு ஆங்கில பாராளுமன்றம் ஒழுங்குமுறை சட்டத்தை நிறைவேற்றியது. ஒழுங்குமுறை சட்டத்தை நிறைவேற்றி இந்த இரட்டை ஆட்சி முறைக்கு முடிவு கட்டியது. இரட்டை ஆட்சி முறை முடிவுக்கு வந்தது 1773ஆம் ஆண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1767ஆம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு? இங்கிலாந்துக்கு திரும்பி சென்று விடுகிறார். 1768ஆம் ஆண்டு சில மாதங்கள் அவர் பிரான்சில் தங்கியிருந்து ஓய்வெடுத்தார். தனது விடுமுறை நாட்களை எல்லாம் பிரான்சில் கழித்தார். 1771ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள பத்திரிகைகள்லாம் ராபர்ட் கிளைவின் அவர் இந்தியாவில் நடத்திய கொடுமைகள், இந்தியாவில் அவர் விட்டு சென்ற அந்த லஞ்சம், லாவணி இவற்றை பற்றியெல்லாம் பத்திரிகையில் எழுதினார். சிராஜுத்தௌலாவை அவர் கொன்றது, மிர்காசிம் மிர்ஜாஃபரை வைத்து அவர் வங்காள அரசியலில் வித்தை காட்டியது, அவர்களிடம் இவர் லஞ்சம் பெற்றது, இவற்றையெல்லாம் இங்கிலாந்து பத்திரிகைகள் சுட்டிக்காட்டி எழுதினார். எனவே இங்கிலாந்து பாராளுமன்றம்
இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு தான் இந்த நிர்வாக மாற்றத்திற்காக, நிர்வாக மாற்றம் என்றால் நல்ல நிர்வாகத்தை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வங்காளத்தில் நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை 1773 நிறைவேற்றினார்கள். 1774 பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. அவர் சிறுநீர் கற்களால் அவதிப்பட்டார். சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்பட்டு அதனால் அவதிப்பட்டு வலியால் துடித்தார். எனவே என்ன பண்ணுறாரு, 1774 நவம்பர் மாதம் அவர் தற்கொலை செய்து கொண்டார். 1774 நவம்பர் மாதம் ராபர்ட் கிளைவ் தற்கொலை செய்து கொண்டார். இந்தியாவில் ஆங்கில ஆட்சி ஏற்பட அடிக்கல் நாட்டிய ஒரு மாபெரும் அரசியல் தலைவர், ஒரு சிறந்த தளபதியாகவும் விளங்கியவர் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, தற்கொலை செய்து கொண்டார். ஆங்கிலேயர்களால் மிகவும் பாராட்டப்பட்டவர், புகழப்பட்டவர். ஆனால் அவரது இரட்டை ஆட்சி முறையை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறை கூறுகிறார்கள். அந்த இரட்டை ஆட்சி முறை என்பது தீமை பயக்கும் ஒன்றாகும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இன்றும் குறை கூறுகிறார்கள். இவ்வாறு ராபர்ட் கிளைவ் மறைந்த பிறகு பெரல்ஸ்ட் என்பவரும் கார்டியர் என்பவரும் வங்காளத்தின் கவர்னர்களாக நியமிக்கப்பட்டார்கள். பிறகு 1772 வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தின் கவர்னராக நியமிக்கப்பட்டார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் வங்காளத்தின் கடைசி கவர்னர், கடைசி ஆளுநர். வங்காளத்தின் கடைசி ஆளுநர் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். ஏன்னா 1773 சட்டத்தின்படி வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு இந்தியாவில் அந்த காலனி ஆதிக்க பகுதிகளை நிர்வகிப்பதற்காக அவர் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். இப்படி ராபர்ட் கிளைவின் வாழ்க்கை நமக்கு ஒரு மிகச்சிறந்த பாடமாகவும், உங்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பாடமாகவும், மதிப்பெண்ணை பெற்று தரக்கூடிய ஒரு பாடமாகவும் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது இல்லையா? இன்னைக்கு அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, growth ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி த்ரூ த ஆக்ட்ஸ். இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்த சட்டங்கள் இயற்றி எவ்வாறு வளர்ச்சி அடைந்தார்கள், தங்கள் கம்பெனியை வளர்த்து கொண்டார்கள், சட்டங்கள் மூலமாக எவ்வாறு தங்கள் கம்பெனியை வளர்த்து கொண்டார்கள், அதற்காக இயற்றப்பட்ட சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன சட்டங்கள் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்குமுறை சட்டம் தான் முதல் சட்டம் 1773. அதன் பிறகு பிட் இந்திய சட்டம் 1784. அதன் பிறகு 1793 பட்டய சட்டம், 1813 பட்டய சட்டம், 1833 பட்டய சட்டம், 1853 பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டங்கள் இயற்றியதன் மூலமாகவும் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றியதன் மூலமாகவும் ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அரசியல் ஆதிக்கம் பெற்றார்கள், எப்படி தங்கள் காலனி ஆதிக்கத்தை வலுப்படுத்தினார்கள், எவ்வாறு இந்தியாவில் நிர்வாக மாற்றங்களை உருவாக்கினார்கள், அரசியல் அமைப்பு எவ்வாறு இந்தியாவில் வளர்ச்சியடைந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒழுங்குமுறை சட்டத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. வகுப்பு வரும்போது ஒழுங்குமுறை சட்டம் அது எவ்வாறு இயற்றப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. இதன் தொடர்ச்சியாக நம்ம ஒரு ஏரியாவை பார்க்கணும். காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் இந்த ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு ரைவல்ரி. ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு ரைவல்ரி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் கர்நாடகா போரில். அப்படி ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இந்தியாவில் ஏற்பட்ட மோதலில் ஆங்கிலேயர்கள் ஏன் வெற்றி பெற்றார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் ஏன் தோல்வியடைந்தார்கள்? இது சில வேளையில் கேள்வியாக கேட்டுருவாங்க, எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஆங்கிலேயர்களின் வெற்றிக்கான காரணங்கள் என்னது, பிரெஞ்சுக்காரர்களின் தோல்விக்கான காரணம் என்ன அப்படி பார்க்கும்போது, முதலாவது காரணம் நோட் பண்ணிங்க, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு தனியார் நிறுவனம். எனவே அதற்கு அரசாங்க ஒத்துழைப்பு கிடைத்தது. அரசாங்கமே அந்த தனியார் நிறுவனத்துக்கு அதிக ஒத்துழைப்பு அளித்தார்கள். ஆனால் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசு நிறுவனம், அதற்கு தாய்நாட்டிலிருந்தே ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு பிரெஞ்சு அரசாங்கமே ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. எனவே இது இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் தோல்வியுடைய முதல் காரணமாக அமைந்தது. இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, டியூப்ளேக்கு பிறகு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னராக பொறுப்பேற்றவர்களாமே திறமையற்றவர். டியூப்ளே அளவுக்கு அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இல்லை. ஆனால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னராக இருந்தவர்கள்லாம் திறமையானவர்களாக இருந்தார்கள். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு வலிமையான கப்பல் படை இருந்தது. கப்பல் படையில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக விளங்கினார்கள், திறமை மிக்கவர்களாக விளங்கினார்கள். ஆனால் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு வலிமையான அல்லது திறமையான கப்பல் படை இல்லாமல் போய்விட்டது.
எனவே அவர்கள் தோல்வியடைந்தார்கள். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை காணப்பட்டது. ஆங்கில அதிகாரிகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை காணப்பட்டது. பிளாசி போரில் கூட பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ்க்கு சார் அயர்கூட்டு உதவி செய்தார் பார்த்தோம். ஆனால் பிளாசி போரை ராபர்ட் கிளைவ் எளிமையாக வெல்ல முடிந்தது. அவர்கள் ஒற்றுமையோடு செயல்பட்டார்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டார்கள். ஆனால் பிரெஞ்சு தளபதிகளுக்கிடையே ஒற்றுமை கிடையாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, முதல் கர்நாடக போரின் போது டியூப்ளேக்கு லா பொர்தனேஸுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. லா பொர்தனேஸ் யார்? மௌரிஷியஸின் பிரெஞ்சு ஆளுநர். அவர் பாண்டிச்சேரிக்கு வந்து சென்னையை கைப்பற்றுவார். டியூப்ளே சென்னையை கைப்பற்றி விட்டு அவர்கிட்ட கொடுப்பார். அவர் அதை விட்டு பிரான்ஸை திரும்பி வருவார். புரியுதா? இப்படி ஒற்றுமையின்மை காணப்பட்டது. அதே போல் கவுண்டி லாலி 3வது கர்நாடகா போரின் போது கவுண்டி லாலிக்கும் புஷிக்கும் இடையே ஒற்றுமை கிடையாது. இப்படி பிரெஞ்சு தளபதிகளுக்கு இடையே காணப்பட்ட ஒற்றுமையின்மை பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை பலவீனப்படுத்தியது. அதே போல் பார்த்திங்கன்னா, பிளாசி போரில் ஆங்கிலேயர்கள் பெற்ற வெற்றி கர்நாடக பகுதியில் உள்ள பிரெஞ்சு அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. வங்காளத்தில் பிளாசியில் பெற்ற வெற்றி இங்கே எதிரொலித்தது. அது பிரெஞ்சுக்காரர்கள் வீழ்ச்சிக்கு அவர்களின் தலைவிதியை எழுதுவதாக அமைந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல் டியூப்ளே தான் இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியவர். அப்படி நிலைநிறுத்திய டியூப்ளே பிரெஞ்சு அரசாங்கம் நம்பவே இல்லை. டியூப்ளே மீது பிரெஞ்சு அரசாங்கம் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. 2ஆம் கர்நாடக போர் நடந்திருக்கும் போது அவரை திரும்ப அழைத்து அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. டியூப்ளேக்கு பிரெஞ்சு அரசாங்கம் அவரை தண்டித்தது. இது ஒரு காரணம். அதே போல் ஆங்கிலேயர்களின் வலிமையான கப்பல் படை அவர்களுக்கு கர்நாடக போரிலும் வெல்ல உதவியது, பிளாசி போரிலும் வெல்ல உதவியது. இந்த காரணங்களால் மேலும் கடைசியாக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த வந்தவாசி போர் 1860 வந்தவாசி போரில் பிரெஞ்சுக்காரர்கள் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டார்கள். வந்தவாசி போர் பிரெஞ்சுக்காரர்களின் தலைவிதியை தீர்மானித்த ஒரு போராக அமைந்தது. மேற்கூறிய இந்த காரணங்களால் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் தோற்று போனார்கள். ஸோ இதோட இன்னைக்குள்ள வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம். நாளைக்கு நான் நிறைய கேள்வி கேட்பேன். அதனால் இந்த ஆன்லைன் கிளாஸை தவறாமல் அட்டன் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் நடத்தக்கூடிய லெசன்ஸை காலேஜ் திறந்ததுக்கப்புறம் நாங்கள் நடத்த முடியாது. எது நடத்தலையோ அந்த ஏரியாவை தான் நாங்கள் நடத்துவோம். அதனால் இந்த கிளாஸை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஞாபகத்தில் வச்சுங்க. அன்றைக்கி கிளாஸில் எடுக்கிற பாடத்தை அன்றைக்கி வீட்டில் குறிப்பெழுதி மற்றும் புத்தகங்கள் துணையோடு படித்து தனியாக ஒரு நோட்டு போட்டு வச்சுங்க. எக்ஸாம் வந்து சீக்கிரமாக வரும், நம்ம துரத்தி போகிறோம், அதுக்கு தயாராக இருக்கணும், தேர்வுக்கு தயாராக இருக்கணும். இந்த முறை தேர்வு ரத்து செய்யப்படாத உங்களுக்கு கண்டிப்பாக தேர்வு நடக்கும். அந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திங்க. இந்த கிளாஸை அட்டன் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம்.